நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கம். இப்போ நம்ம பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிற வரிசையில் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 300 விதமான பரிகாரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். முதல்ல எல்லா இடத்துலையும் நான் சொல்றது தான், பரிகாரம் நமக்கு தேவையா அப்படின்னா நிச்சயம் தேவை. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பலவிதமான பரிகாரங்களை தருகிறது. அது என்ன சார் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா, வெளியில கிளம்பிச்சா நம்ம கிட்ட எவ்வளவுதான் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருந்தாலுமே பணம் ஒரு 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா எடுத்துன்னு போறோம். சரியா? இது சின்ன விஷயம். அந்த மாதிரி காத்து இருக்கான்னு செக் பண்ணிட்டு போறோம். 2 வீலர்ல போனாலும் 4 வீலர்ல போனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியது. அதுதான் பரிகாரங்கள். நாம பெருசா ஒரு யாகம் பண்ண போறதில்லை, ஹோமம் பண்ண போறதில்லை. சின்ன சின்ன விஷயங்களை நம் வாழ்க்கையில் எப்படி மாற்றிக்கொள்ளலாம், வாழ்க்கையை எப்படி மேம்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த பரிகார விஷயங்கள். இதுல நம்ம பலவிதமான பரிகாரங்கள் பார்த்துட்டு இருக்கோம். எஸ்பெஷலி நவகிரக பரிகாரங்கள்ல வரிசையில பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில ராகு கேத்துவனுடைய பரிகாரங்கள். இந்த ராகு கேத்து அப்படின்னா அந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவை ராகு கேத்து. இந்த சாயா கிரகங்களாக இருக்கக்கூடியவை எந்த இடத்தில் ராகு கேத்து இருக்கோ, எஸ்பெஷலி இப்ப நம்ம பார்க்க போறது கேத்துவனுடைய பரிகாரம். இதுல கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிறது 3 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு, ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்தினுடைய விசேஷம். ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், அல்லது ஒரு கார்பரேட் போறோம், ஒரு கம்பெனி போறோம், அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறோம் அப்படின்னா அந்த இடத்துல யாரை பார்க்க போனோமோ அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது, என்ன விஷயமா நம்ம பார்க்க போறோங்கிறது தெரிகிறது, என்ன நமக்கு வேணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது. இந்த 3 விஷயங்கள். அந்த மாதிரி இப்ப கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிறது பூம்புகார்ல இருந்து 3 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருக்கக்கூடியது. இந்த நவகிரக ஸ்தலங்கள்ல ஒன்றாக விளங்கக்கூடியது, ரொம்ப ஃபேமஸா விளங்கக்கூடியது கீழப்பெரும்பள்ளம். இங்க இருக்கக்கூடிய பேர் நாகநாத சுவாமி அப்படின்னு சிவனுக்கு பேர், நாகநாத சுவாமி அப்படின்னு. இங்க இருக்கக்கூடிய கேதுவனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய கேதுவுக்கு செம்பாம்பு, சிகி இப்படி எல்லாம் பேர் இருக்கு கேதுவுக்கு. இந்த கேது இந்த இடத்துல நாகத்தினுடைய தலையாகவும் அசுரனுடைய உடம்பாகவும் இருக்கக்கூடியவர். கேது கிரகங்கள்ல எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தினுடைய தன்மையை கூட, இப்ப புதனுடைய வீட்டில இருந்தா சாயா கிரகங்கள் தான் ராகுவும் கேதுவும், அந்த புதனுடைய தன்மையை கொண்டவர். சனியனுடைய வீட்டில இருந்தா சனியனுடைய தன்மையை கொண்டவர். இப்படியாக நம்ம இன்னொன்னு பார்க்க போறோம். இதற்கு அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது, இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, திருப்பார்கடலை கடைந்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம். தேவர்களும் அசுரர்களும் மலையை வச்சு, மந்தார மலையை வச்சு கடைந்தார்கள். வாசுகி எனும் பாம்பை வைத்து கடைந்தார்கள் அப்படின்னு. அப்ப ஒன்னொன்னா நிறைய விஷயங்கள் வந்தது. அந்த இடத்துல மகாலட்சுமி வந்தா, விஷமும் வந்தது. அந்த விஷத்தை சிவபெருமான் வாங்கி கொண்டார். அதனால்தான் அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு பேர் வந்தது. நம்ம கதைகளில் கேள்விப்படுறோம். வாங்கி அதை சாப்பிடச்சு பார்வதி கழுத்தை பிரிச்சுட்டா, அதனால அந்த இடத்துல நின்று போச்சு. அதனால்தான் ஆண்களுக்கு மட்டும் கழுத்திலே ஒரு எடுப்பாக இருக்கக்கூடிய இடம், அது பெண்களுக்கு கிடையாது, ஆண்களுக்கு மட்டும். அதனால்தான் நீலகண்டன் சிவபெருமானுக்கு பேர். அந்த வாசுகி பாம்பு அப்போ என்ன வந்தது, விஷத்திற்கு அடுத்தது அமிர்தம் வந்தது. இந்த அமிர்தத்தை தேவர்கள் உண்டு விட்டார்கள். அந்த கோபத்துல அசுரர்கள் என்ன பண்றாங்க, இந்த பாம்பு தானே கயிறா திரிச்சு மத்தாக யூஸ் பண்ண, மலை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் யூஸ் பண்ணாங்க. அந்த பாம்பை கசக்கி எறிந்து விட்டார்கள் அப்படின்னு தூரத்துக்கு. அது விழுந்த இடம் இந்த இடம் கிட்டத்தட்ட சவுத் இந்தியால இந்த பூம்புகாரு பக்கத்துல விழுந்திருக்கு. ஆனால் கசக்கி எறிந்தாலுமே அந்த பாம்புக்கு உயிர் இருந்திருக்கு. உயிர் இருந்த உடனே பக்கத்துல இந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணி அந்த பாம்பு, எனக்கு நீ வரம் தர வேண்டும், உனக்கு தானே நான் இது பண்ணினேன். அதுக்கு ஒரு சின்ன மனசு கஷ்டமா, நாம விஷத்தை கக்கி இந்த பெருமானை கொடுத்துட்டோமே அப்படின்னு, எனக்கு நீ எந்த விதமான கெடுதலும் செய்யக்கூடாது. நான் உனக்கு கொடுத்து, நான் ஒரு தவறு செய்தால் அந்த தவறுக்கு தான் நான் இன்னைக்கு இங்க விழுந்துட்டேன், அதனால என்னை நீ காப்பாற்ற வேண்டும்னு சிவபெருமான்கிட்ட போய் அந்த பாம்பு நிக்கிறதாகவும், அந்த பாம்புக்கு சிவபெருமான் அருள் செய்தார், மன்னிப்பு அளித்தார் அப்படின்றது இந்த இடம். அதனால சிவபெருமான்கிட்ட இந்த பாம்பு வேண்டதா, எனக்கு நீ மன்னிப்பு கொடுத்த மாதிரி இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும், என்னை வணங்குபவர்களுக்கும், உன்னை வணங்கி வணங்குபவர்களுக்கும் நீ இங்கேயே இருந்து அருள் பாலிக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள்கிட்ட வேண்டினதாக இந்த ஸ்தல புராணம் சொல்றது. இந்த ஸ்தலத்துல கேத்துவனுடைய கோவில் கிழக்கு நோக்கி இருக்கு சார்.
ஒவ்வொரு இதுலையும் பார்க்கலாம். அந்த கோயில்ல திருவுருவங்கள்லாம் இருக்கு. சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சிப்பது விசேஷம். இங்க இருக்கிறதுல சவுந்தர நாயகி நாகநாத சுவாமி அப்படின்னு சொல்லுறமாருக்கும், சவுந்தர நாயகி அப்படின்னு அம்பாளுக்கு. சவுந்தரம் என்றால் அழகு, சுந்தரம், சவுந்தரம், அழகாக இருக்கக்கூடியவள். இந்த ஸ்தல விருட்சம் இங்க விசேஷமான விருட்சம் மூங்கில் தல விருட்சம். இந்த மூங்கில் ஸ்தல விருட்சம் பலவித விசேஷங்களை கொண்டது. இங்க விநாயகர் வழிபாடு மிக மிக ஏற்றமுடையது. அடுத்தது இங்க நாம கேத்துவை எப்படி வழிபடணும் அப்படின்னா 2-3 விதங்கள்ல வழிபடலாம். ஒண்ணு சிவப்பு மலர்களால மாலை அணிவித்து வழிபடுதல் அப்படிங்கிற இங்க இருக்கக்கூடியது. சிவப்பு ஆடை வாங்கி கொடுக்கிறது, அந்த கேதுவுக்கு அணிவிக்கிறது. தோஷங்கள் இருந்தா அது விலகிடும் அப்படின்னு. சிவப்பு மட்டுமல்ல, எல்லா விதமான கேதுவை பொறுத்த வரைக்கும் கருப்பு நிறம், சிவப்பு நிறம், அனைத்து விதமான நிறங்களும் வண்ண வண்ண நிறத்தில் உள்ள ஆடைகள் வாங்கி அணிவிப்பது, கொடுப்பது அப்படிங்கிறது ஏற்றத்தை தரக்கூடியது. இப்போ நாம என்ன பண்ணலாம், சப்போஸ் நம்ம யாருக்காவது நமக்கு ஒரு பிரச்சனை பரிகாரம் செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்தலத்துக்கு சென்று கேத்துவை வழிபட்டு வரலாம். ஒன்று இந்த ஆடை வாங்கி கொடுக்கலாம், அல்லது சிவப்பு மாலர் மற்ற கலர் மாலை பூக்களால அர்ச்சிக்கலாம் நம்முடைய நட்சத்திரத்தின் அன்னைக்கு. அதற்கு அடுத்தது யமகண்டம், ராகு காலம் யமகண்டம் அப்படின்னு நின்றுருக்கு. இந்த யமகண்ட வேலைகளை கேதுவை வழிபடுதல் விசேஷம். அதுவும் இந்த ஸ்தலத்துல விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 7 தீபங்களை ஏற்றி வழிபடுதல். இன்னும் சப்த கன்னி பல விஷயங்கள் உண்டு. 7ங்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ராகு கேது சாயா கிரகங்கள் மொத்தம் 9 இருந்தாலும் 7 கிரகங்கள். அதனால மற்ற 7 கிரகங்கள் எந்த கிரகத்தின் கூட இருந்தாலுமே அதை நமக்கு தருபவர் தான் கேது. அதனால 7 தீபமேற்றி வழிபடுதல் விசேஷமாக சொல்லக்கூடியது. இதை தவிர நமக்கு எப்போ போகணும், நம்முடைய நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு போகணும், இந்த இடத்துல வழிபடணும். யாருக்காவது உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு தோணித்துன்னா மற்ற இடத்துல இருந்து புதுசா துணி, எந்த துணியா இருந்தாலும், பிளவுஸ் பீட்டோ அல்லது ஒரு துணிமணி, எந்த துணியா இருந்தாலும் நீங்க சிவப்பு கலர்லயோ கருப்பு கலர்லயோ ஏதோ ஒரு கலர்ல அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 4 அல்லது 5 பேருக்கு தானம் செய்து விட்டு வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கையில கொள்ளு, கேழ்வரகு ஏதாவது, இப்பெல்லாம் யாரும் அந்த மாதிரிலாம் அரிசியோ சாதமோ யாரும் தானம் வாங்குறதே இல்லை. அப்படி யாராவது வாங்குவார்கள் எந்த விதமான உடை தானம் கொடுத்து வருதல், ஏதாவது பொருட்கள், பயறு என எந்த கலரா இருந்தாலும் கேதுவுக்கு உசத்தி. அதனால எந்த பயிரா இருந்தாலும், எந்த மணியா இருந்தாலும், 1/2 கிலோ நெல்லோ, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் முடிஞ்சா செய்து வாருங்கள். ஏன்னா இது செய்யணும்னு பரிகாரம் நம்ம யார்கிட்டயாவது போய் கேட்டோம்னா சொன்னாங்கன்னா செஞ்சு வாருங்கள். இதற்கு முக்கியமாக ஒரு 4 சுத்து அந்த கோவிலை வலம் வந்து வாருங்கள். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கோவிலிலே அமர்ந்து உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை, தமிழோ சான்ஸ்கிரிட்லோ எது தெரியறதோ, எனக்கு எதுவுமே ஸ்லோகமே தெரியலன்னா உங்களுடைய கஷ்டங்களை, மனக்குறைகளை மனதுக்குள்ளேவே கேது பகவானிடம், அந்த ஈஸ்வரனிடம், அம்பாளிடம் மனம் விட்டு இல்ல மனதுக்குள்ளேயே உங்களுடைய குமுறலை தெரிவித்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வாங்க. எல்லா விதமான நல்லவைகளும் நமக்கு கூடி சீக்கிரம் நடக்கும். வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம். இதையும் திரும்பி பாருங்க. அதனால லைக் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.